வள்ளல் பெருமானார் தன்னுடைய தனிப்பெரும் கருணையினால எப்பேற்பட்ட மாமிச மலைன்னு சொல்றவங்களும் மாமிசம் இல்லாம வாழவே முடியாது நினைக்கிற ஒரு ஆன்மா பெருமானுடைய திருவடியை பணிந்தால் அவர் பண்ற முதல் உபகாரம் அந்த மாமிச உணவு இச்சையிலிருந்து அவரை விடுவிச்சிடறாரு. அந்த அனுகிரகத்தை அவர் சத்தியமா செய்யறாரு. இது கண்கூடி. இது நாங்கெல்லாம் இந்த லிஸ்ட சேர்ந்தவன் தான். என்ன போல கோடானு கோடி பேர் இந்த உலகத்துல அத்தனை மாமிச உண்ணிகளையும் சரிங்களா அதுல இருந்து விடுவித்து ஆன்மீக பாதையில உட்கார வைக்கிறதான் பெருமானுடைய வேலை. ஆகவே அந்த ஆன்மாவை மாற்றுகின்ற ஒரு தனிப்பெரும் தலைமை வல்லபம் வள்ளல் பெருமானாருக்கு இயற்கையாகவே கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் வள்ளலார்கிட்ட வாங்கையா அவரு திருவடியை பணிஞ்சிங்கன்னா அந்த மாமிச உணவிலிருந்து வெளி வராதவரி நீங்க என்னதான் சமுதாயத்தை சத்தியமா தீர்த்த முடியாது. ஆன்மீகமும் அவங்களுக்கு என்னதான் நீங்க சொன்னாலும் காரியப்படாது. ஆகவே மாமிச உணவை தீர்க்க வல்ல ஒரே ஒரு இது சமுதாய புரட்சி கிடையாது. சத்தியமா சொல்றேன், அது ஆன்மீக புரட்சி, ஆன்மீக சீர்திருத்தம். ஆன்மாவை சீர்திருத்துவது ஒன்னே ஒண்ணுதான். உணவை சரி செய்து கொண்டால் இந்த ஆன்மா சீர்படும் என்பது வள்ளலாருடைய கொள்கை.